மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். எல்லா ஓவரும் சிக்ஸரா அடிச்சிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பக்கம் உடன்பிறப்புகள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அட ஏங்க ஓவருக்கு 6 பால்னா டபுள் ஹேட்ரிக் விக்கெட்டை எதிரணிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா கூட்டணி குடைச்சல், எடப்பாடியுடைய ஏறுமுகம் அட்டாக்கு, அப்புறம் கரூர் சம்பவம், விஜய் குறிவைக்கக்கூடிய வாக்குகள், முக்கியமா உட்கட்சி பஞ்சாயத்துகள், இப்ப கூட மதுரை மேயர் அவங்க ராஜினாமா செஞ்சிருக்காங்க. புதிய மேயர் அந்த ரேஸ் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. பல அதாவது மினிஸ்டர்ஸ், மாசேக்கள், இப்படி பலருமே தங்களுடைய ஆதரவாளர்களை கொண்டு வந்து நிறுத்திடணும்னு அவங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பஞ்சாயத்துகள், கோஷ்டி பூசல்கள்னு சுத்தி சிக்கல்களாக இருந்துட்டு இருக்கு மு.க. ஸ்டாலினுக்குங்க. அதே நேரத்துல பெண்கள் வாக்குகள் குறிவைத்து சில முக்கியமான நகர்வுகளை முன்னெடுக்கிறாரு. இந்த ஆபரேஷன் டார்கெட் 200 சக்சஸ் ஆக்கிடும் அப்படின்னு அறிவாலயத்திலிருந்து தகவல்கள் வருதுங்க. அப்படி என்னங்க மு.க. ஸ்டாலின் புதிய அஸ்திரத்தை எடுத்திருக்காரு? இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்டாலினின் டார்கெட் சிதறடிக்கும் சிக்ஸர். அக்டோபர் 16ஆம் தேதி 2வது நாளாகவும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம் நடைபெற்றதுங்க. இன்றைக்கு பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. நாளைய காணொலியில எல்லாவற்றையும் தொகுத்து விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம். திரு நயினார் நாகேந்திரன், தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய இனிய பிறந்த நாள். அதை ஒட்டி சட்டமன்றத்துல அவருக்கான பிறந்த நாள் வாழ்த்துக்களை பதிவு செஞ்சாரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். எப்பயுமே அதிர்ந்து பேச மாட்டாரு, எதிர்கட்சியில இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா வெளிநடப்பு செய்யறப்ப கூட அவரு சிரிச்ச முகத்தோட தான் அவரு போவாரு அப்படின்னு சொல்ல சட்டமன்றத்திலும் சிரிப்பலைகள்ங்க. திமுக சார்பாகவும் நாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்யறோம் அப்படின்னு அவரு தெரிவிச்சிருந்தாரு. அப்புறம் அமைச்சர் திரு ஈரோடு முத்துசாமி, அவருக்கும் பிறந்த நாள். ஸோ அவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செஞ்சிருந்தாரு. சட்டமன்றமே தொலைக்காட்சியில பார்க்குறப்ப சிரிப்பலைகள். இப்படி முதலமைச்சர் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப இயல்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுத்தி பஞ்சாயத்து இருந்துட்டு இருக்குங்க. ஒரு 6 விஷயம் அவரை போட்டு சாச்சிக்கிட்டு இருக்கு, சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்குங்க. அவரை சுத்தி இருக்கின்ற சிக்கல்கள் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்களே. முதன்மையா பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஏறுமுகம். டக்குன்னு இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் தொடங்கினதுல இருந்து நேற்றைக்கே பார்த்தோம்னா கரூர் சம்பவத்தை ஒட்டி நிறைய கேள்விகளை அடுக்குனாரு. வெளிநடப்பு செஞ்சாங்க. அங்கேயும் பாதுகாப்பெல்லாம் கொடுத்தோன்னு சொல்றாரு. ஆனா டிவியை பார்த்தா அப்பெல்லாம் தெரியல, டிவி பார்க்கறத விடமாட்டார் போல. டிவியில பார்த்தா தாவேகா மீட்டிங்ல அவ்வளோ 500 போலீஸ்லாம் இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு அட்டாக் மேல அட்டாக்குங்க. இப்ப 2வது நாள் சட்டமன்றத்திலையும் பார்த்தோம்னா கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய ஒரு பேட்சையும் அணிந்து வந்தாங்க. இன்றைக்கும் நிறைய கேள்விகள். இப்படி திடீர்னு வேகம் எடுக்கின்ற எடப்பாடி அவருடைய அந்த ஏறுமுகம், அடுத்து வலுவாக துடிக்கின்ற எதிர்கட்சிகள் கூட்டணியை வலுவாக்க. முன்ன அதிமுக மட்டும் இருந்தாங்க, அடுத்து பாஜக கூட்டணி சேர்ந்தாங்க. இப்ப இந்த கூட்டணியில தாவேகா சேர்ந்து விட வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க தொடர்ந்து. ஏன்னா தாவேகாவுக்காக சட்டமன்றத்துக்குள்ள போய் கூட அவங்களுக்கான குரல்களை ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா இன்னொரு பக்கம் ஆளும் திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் பின்னடைவும் ஆகலாம். ஏன்னா இதுவரை பலகீனமான எதிர்கட்சிகள், வலுவான கூட்டணி அமைக்காத சிதறி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், இது எல்லாமே பலமான தொடர்ந்து ஒரு 7 ஆண்டுகளாக இருக்கின்ற ஆளும் திமுக கூட்டணிக்கு வலு சேர்த்து கொண்டிருந்தது. தொடர் வெற்றிகளுக்கு காரணமாகவும் இருந்தது. இப்ப எதிர்கட்சிகள் கூட்டணி மூலமாக பலமான அது ஒரு பின்னடைவு ஏற்படுத்தலாம். அதற்கு அடுத்து சொந்த கூட்டணியில இருந்து வரக்கூடிய அந்த குடைச்சல்கள். உதாரணமா சொல்லணும்னா அதிக தொகுதிகளை டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு பக்கம் திரு விஜய் தாவேகாவுக்கு கொஞ்சம் அப்படியே நேசக்கரத்தை நீட்டியபடியே தான் இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் போற மாதிரி ஒரு சிக்னலை காமிச்சிட்டே இருந்தா இங்க அதிக தொகுதிகளை பெற்று விடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா அவங்க சொல்றது என்னன்னா, கடந்த 2011 காங்கிரஸ் இங்க கூட்டணியில 63 தொகுதிகளை பெற்று இருந்தாங்க. 2016 எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் குறைச்சாங்க, 41 தொகுதிகள்.
இடையில 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை. அப்படி இருந்தும் இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸும் திமுகவும் மோசமான தோல்வியை தான் சந்திச்சாங்க. சரி, 2021 எடுத்துக்கிட்டோம்னா 25 தொகுதிகள், அதாவது தொடர்ந்து தேய்ந்து வருகிறது காங்கிரஸ் திமுகவிடம் பெறும் தொகுதிகள். ஒரு பக்கம் பார்த்தோம்னா அங்க அகில இந்திய அளவுல காங்கிரஸ் 3 முறையாகவும் ஆட்சி பொறுப்புல இல்ல, ஹேட்ரிக் தோல்வியை சந்திச்சிருக்கிறதால கொஞ்சம் அவங்க இங்க மாநில கட்சிகள் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப போட்டி புதுசா இருக்கு, தேர்தல் களமும் மாறி இருக்கு தமிழ்நாட்டில். இந்த நேரத்துல அதிக தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும், கேட்டா கொடுக்கக்கூடிய இடத்துல திமுக அந்த நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னும் சில முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில பார்த்தோம்னா புதிய மாநில செயலாளரான தோழர் திரு மு வீரபாண்டியன் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க போன முறை 6 தொகுதிகள் வாங்கினோம், இந்த முறை எங்க பலம் உயர்ந்திருக்கு, அதனால 6 to 10 தொகுதிகள் வரை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இன்னும் நாங்க பலமாக மாறிக்கொண்டு இருக்கோம், அந்த நேரத்துல 30 to 40 தொகுதிகள் கூட கேட்போம் அப்படின்னும் அதுல சுட்டி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு, மறுப்பதற்கு இல்ல. ஆனாலும் பல வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாம திமுக அரசாங்கம் திணறிக் கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு தோழமையான விமர்சனத்தையும் அதுல பதிவு செஞ்சிருக்காரு. இப்படி கூட்டணிக்குள்ளார் இருந்தும் சில நெருக்கடிகள் வருது இல்லையா, இது எல்லாமே அதிக தொகுதிகளை கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை, இக்கட்டான சூழலை உருவாக்கலாம். அப்படி போனா டார்கெட் 200, மிஷன் 200க்கு சிக்கல்களும் வரலாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனா ஆட்சியை தக்க வைக்கிறதும் கூட கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதற்கடுத்து மிக முக்கியமாக கரூர் சம்பவம், அந்த துயர சம்பவம் தொடர்ந்து அதை ஒட்டி ஒரு பக்கம் பாஜக, அதிமுக, தவேக அப்படின்னு ஆட்சியில் இருக்கிறவங்க, ஆட்சியை பிடிக்க துடிக்கிறவங்க, புதுசா களத்துக்கு வந்திருக்கவங்க ஒரு சேர திமுகவை அட்டாக் செஞ்சிட்டு இருக்காங்க. அதற்கடுத்து மிக முக்கியமாக திரு விஜயுடைய தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் ஆதரவு, குடும்பங்களாக நிறைய ஆதரவு இருக்கு. பல சர்வேக்களும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னா 41 அப்பாவி உயிர்கள் பறி போனது இல்லைங்களா கரூர் அந்த கூட்ட நெரிசல்ல, அந்த குடும்பத்தினர் கூட விஜய் அவரை எதிர்த்து அவங்க விமர்சிக்க கிடையாது இதுவரை. ஸோ இது எல்லாமே குடும்பங்களாக ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுகிறது. இதற்கு அடுத்து மிக முக்கியமாக உட்கட்சி பஞ்சாயத்து. உதாரணமா சொல்லணும்னா மதுரை இப்ப மேயராக இருந்த திருமதி இந்திராணி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமாவும் செஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ 6 நெருக்கடிகள் இருக்கு. இதை சமாளிக்க என்ன திட்டம்? முதல்ல மதுரையிலிருந்து தொடங்குவோம். மிரட்டும் மதுரை ஆக்ஷனில் மு.க. ஸ்டாலின், மேயர் ராஜினாமாவும் ரேஸில் 7 பேரும். மதுரையை அதிர வைத்த ரூபாய் 200 கோடி வரி விதிப்பு மோசடியில தன்னுடைய மேயர் பொறுப்பை ராஜினாமா செஞ்சிருக்காங்க திருமதி இந்திராணி அவர்கள். எப்ப வேணாலும் அவங்க கைது செய்யப்படலாம் அப்படின்னு மதுரை பரபரப்பு இங்க சென்னை கோட்டை வரை எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல பார்த்தோம்னா சொத்து வரியை குறைவாக மதிப்பீடு செஞ்சு இதன் மூலமா அரசாங்கத்துக்கு 200 கோடி இழப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு அதிமுகவுடைய கவுன்சிலர் திரு ரவி தொடுத்த அந்த வழக்குங்க. உயர் நீதிமன்றத்துடைய கண்காணிப்புல இந்த வழக்கு விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்குல மதுரை மாநகராட்சி முன்னாள் உதவி ஆணையர் தொடங்கி வருவாய் உதவியாளர் வரை நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த முறைகேடு விவகாரத்துல சிக்கியதால மதுரை மாநகராட்சியுடைய 5 மண்டல தலைவர்களும் அப்புறம் 2 நிலைக்குழு தலைவர்களையும் ராஜினாமா செய்ய ஏற்கனவே திமுக தலைமை உத்தரவிட்டதுங்க. அந்த ராஜினாமா, அந்த பின்னணி அரசியலை ஏற்கனவே நம்ம விரிவாக ஒரு காணொலியாகவும் பதிவு செஞ்சிருக்கோம். ஒரு சிறு நினைவூட்டல். சரி, அதுக்கடுத்து மேயராக இருந்த இந்திராணி அவர்களுடைய கணவரான திரு பொன் வசந்த் அவரு கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டாரு. அப்புறம் அவரு கைதும் செய்யப்பட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் பிணையிலையும் வெளியே வந்தாருங்க. இதுதான் மதுரை சூழலா இருக்கு. இந்த நிலையில தான் இப்ப திடீர்னு இந்திராணி அவங்க தன்னுடைய பதவியும் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜு அவருமே இந்த மதுரை மாநகராட்சி இந்த முறைகேடு விவகாரத்தை கண்டிச்சு போராட்டம்லாம் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து அவங்களும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எதிர்கட்சிகள் போராடிக்கிட்டே இருக்காங்க. அந்த அழுத்தமும் இன்றைக்கு ராஜினாமா வர கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அதிமுகவுக்காக இந்த அளவுக்கு நம்ம இறங்கி போகணுமா அப்படின்னு ஒரு பக்கம் திமுக தலைமைக்கு ஒரு டீமு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தப்புன்னு தெரிஞ்சா ஆக்ஷன்ல இறங்கிடுறாரு இல்லையா முதலமைச்சர் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஆதரவு குரல்களும் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்குங்க. இப்ப நடந்த
இந்த விஷயத்துக்கு பின்னணியில ஒரு குட்டி பிளாஷ்பேக்கு. கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி உடன்பிறப்பே வா அந்த நிகழ்ச்சிக்காக அறிவாலயத்துல மதுரை மாநகர மாவட்ட அவங்களுடைய உடன்பிறப்புகள்லாம் அங்க வந்திருந்தாங்க. முதலமைச்சரை சந்திச்சு பேசியிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் மதுரையில நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அதான் மேயருடைய வீட்டுக்காரரு அவங்கள சுத்தி நடக்கிற அந்த பிரச்சனை எல்லாமே ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய பேரை கெடுத்து வச்சிருக்கு அப்படின்னு முதலமைச்சரே கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு மதுரை வட்டார உடன்பிறப்புகள்கிட்ட இருந்தும் தகவல்ங்க. அதுக்கப்புறம் தான் போயிருந்த உடன்பிறப்புகளுக்கு எல்லாம் கொஞ்சம் தெம்பு வந்து தலைவரே சொல்லிட்டாரு அப்படின்னு மேயர் இந்திராணி அவங்களுடைய டீமு அவங்களுடைய வீட்டுக்காரு இப்படி அவங்கள சுத்தி நடந்துட்டு இருக்கிற அந்த பஞ்சாயத்து, அது மட்டும் இல்லாம மதுரையில இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல்கள், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மதுரையில 10 தொகுதி இருக்குன்னா சரி பாதி அதிமுக வென்று இருக்காங்க, சரி பாதி திமுக வெற்றி பெற்றிருக்கு. 5-5ன்னு நம்ம முழுமையாக வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் இங்க நிறைய கோஷ்டி பூசல்கள். ஒரு பக்கம் அமைச்சர் திரு மூர்த்தி அவங்களுடைய டீம் இருக்கு, இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவருடைய டீம் இருக்கு. போதாததற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ தளபதி அவருடைய டீம் இருந்துட்டு இருக்கு. எல்லோருமே ஒரு மாதிரி இங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆக்டிவா சீனியர்ஸ் வந்து தீவிரமா மக்கள்கிட்ட போய் பரப்புரை செய்யறது கிடையாது. நமக்கான வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபான்மையினர் இருக்காங்க, கூட்டணி கட்சிகள் மூலமாக பரவலாக பல சமுதாயத்தினரும் இருக்காங்க. ஆனா அங்கெல்லாம் போய் இவங்க எந்த அளவுக்கு பரப்புரையை செய்யறாங்க, எந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக நிக்கிறாங்க அப்படின்னா கேள்விக்குறியாதான் இருக்கு. குறிப்பா மேயர் டீமால எந்த அளவுக்கு நம்ம கெட்ட பேரை சந்திச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பல விஷயங்களையும் பகிர்ந்திருக்காங்க. விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு. இன்றைக்கு அக்டோபர் 15ஆம் தேதி ராஜினாமாவையும் அறிவிச்சிருக்காங்க திருமதி இந்திராணிங்க. சரி, அடுத்த ரேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 7 பெண் கவுன்சிலர்கள் இருக்காங்க. இதுலயும் போட்டா போட்டி. அமைச்சர் திரு மூர்த்தி அவருடைய சிபாரிசுல சிலரும், திரு தளபதி மாசே சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய சிபாரிசுல சிலரும், அப்புறம் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவங்களுடைய சிபாரிசுல சிலரும் ஒரு பெரிய ரேஸே ஓடிக்கொண்டிருக்குங்க. இப்போதைக்கு திரு KA செந்தில் அவங்களுடைய தாயார் திருமதி சரஸ்வதி அவர்கள் ரிட்டையர்டு டீச்சர் அவங்க, அடுத்து திரு PK செந்தில் அவருடைய இணையர் திருமதி செல்வி அவங்களுடைய பெயரும் தீவிரமா இந்த ரேஸ்ல அடிபட்டுக்கிட்டு இருக்குங்க. இவங்க 2 பேருமே கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இன்னொரு பக்கம் திருமதி லக்ஷிகா ஸ்ரீ அவர்கள், அவங்களுடைய பெயரும் தீவிரமா இந்த ரேஸ்ல அடிபட்டு கொண்டிருக்குங்க. அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவங்க. அப்புறம் ரோஹிணி பொம்மதேவன் அவர்களும் இந்த ரேஸ்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவருடைய டீம் மூலமாகவும் ரூட் எடுத்தும் சிலர் எப்படியாவது மேயர் ஆகிடணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் இந்த மேயர் போஸ்டிங்காக போட்டா போட்டி நிலவி கொண்டிருக்குங்க. நாளைக்கு அக்டோபர் 17ஆம் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் தான் இருக்கு. அதனால ஆணையரே மதுரையை பார்த்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம், புதிய மேயரை நியமிக்க வேணாமா, அது மாதிரி பண்ணா, ஏன்னா இப்பவே அந்த பொறுப்பை எதிர்பார்த்து பெரிய அளவுல வைட்டமின் பாவை ஆளுக்கு வாரி இறைச்சிட்டு இருக்காங்க. சினிமாவில் பார்க்குற மாதிரி இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு போகிறதும், இங்கேருந்து முக்கியமான அமைச்சர்ஸை பார்க்குறதும், இப்படி சினிமாவில் பார்க்குற மாதிரி பரபரன்னு இருந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ வேணாலும் வைட்டமின் பாவை வாரி இறைக்க தயாராக இருக்காங்க. இந்த அளவுக்கு கொடுத்து அந்த பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த இடைப்பட்ட 7-8 மாதங்கள்ல எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அது மறுபடியும் கட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கும் அப்படின்னும் சில விஷயங்கள் மேல அறிவாலயத்துக்கு தட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல மதுரை மாநகராட்சி, மதுரை மாவட்டம் தொடர்ந்து இங்க அறிவாலயத்துக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு, தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் சிஎம்க்கு போற உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் டோட்டலா களைச்சி போட்டு புதிய ஆட்டத்தை தொடங்கலாம், நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இளைய சமூகத்தினருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்த்த மாதிரியும் இருக்கும், மக்களுடைய குட் புக்லயும் இடம் பிடிக்க முடியும். சீனியர்கள் மேல ரொம்ப நாள் இருக்கவங்க மேல சில அதிருப்தி இருக்கலாம். ஸோ புதியவர்களுக்கு பவர் கொடுக்கறப்ப அந்த அதிருப்தி மறையலாம். இன்னொரு பக்கம் புதிதாக அரசியல் களத்துல தாவேக்கலாம் வந்திருக்காங்க. அதனால சமாளிப்பதற்காகவும் மதுரைக்கு புதியவர்களை நியமித்து உயிரூட்டலாம். இப்படி பல விஷயங்களும் ரிப்போர்ட்டுகளாக அங்க போயிருக்கு. மதுரையில அடுத்த கட்டமாக சிஎம் அதிரடியை அதிகரிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னும் மதுரை உடன்பிறப்புகள்கிட்ட இருந்தும் தகவல்கள் வருதுங்க. ஸ்டாலின் குறிவைக்கும் பெண்கள் வாக்குகள் புது ஆபரேஷன்.
பல சிக்கல்கள் சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுல குறிப்பாக புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜயோடைய தாவேகா அவங்களுக்கு அதிக அளவுல குடும்பங்கள் கிட்ட ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. மிக முக்கியமாக பெண்கள். இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு அதிமுக குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தது பெண்கள் வாக்குகள்ல. ஏன்னா முன்பு அதிமுக தலைமை பொறுப்புல முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அதனால அதிக அளவுல ஆதரவு அங்க இருந்தது. ஆனா பின்னாடி அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலத்துல அது குறைஞ்சது. அதே நேரத்துல திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே பெண்கள் வாக்குகளையும் குறி வச்சு சில விஷயங்களை முன்னெடுத்தாங்க. இருந்தாலும் தற்போது புதிய நெருக்கடியாகவும் மாறி இருக்கு. இதற்கும் சில ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, வேற ஒரு வியூகம் வகுத்திருக்காங்க. அதுக்கு முன்னதாக சில புள்ளி விவரங்களை நம்ம பார்த்துடலாங்க. அது எல்லா கட்சிகளுக்குமே அது யூஸ் ஆகணும், அவங்க கவனிக்கணும். ஏன்னா அதை சொல்றேன் இருங்க. 1991 32 பெண் எம்எல்ஏக்கள் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்தாங்க. வெறும் 13% தாங்க. ஆனா பாருங்க, அதுக்கப்புறம் அந்த 13% கூட நம்ம ரீச் பண்ணல. 2001 24 பெண் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. 2016 அது 10%. 2016 21 பெண் எம்எல்ஏக்கள் 9%. 2021 வெறும் 12 பெண் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இப்ப இருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா அதிமுகவுல 171 இடங்கள்ல போட்டிட்டாங்க. 2021 வெறும் 14 பெண் வேட்பாளர்கள் மட்டும்தான் போட்டிட்டாங்க. அதுல 3 பேர் மட்டும்தான் எம்எல்ஏக்களாக இருக்காங்க. திமுக எடுத்துக்கிட்டோம்னா 173 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. அதுல 12 பெண் வேட்பாளர்கள் தொடக்கத்துல. அப்புறம் ஆத்தூர் தொகுதியில பார்த்தோம்னா பெண் வேட்பாளர் மாற்றப்பட்டாங்க, 11 பெண் வேட்பாளர். அதுல 6 பேர் தான் பெண் எம்எல்ஏக்களாக ஆளுங்கட்சியில இருக்காங்க. இதுல திருமதி கீதா ஜீவன் அவர்கள், கயல்விழி அவர்கள் 2 பெண் மந்திரிகள் மட்டும்தான் இருக்காங்க. பாருங்க, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பங்களிப்பு அப்படின்னு குரல்களை கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அதிகாரத்துல பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவா இருந்துகிட்டு இருக்கு. சரி, இதுல எல்லாருமே கவனம் எடுத்துக்கணும். அதுல குறிப்பா ஆளுங்கட்சி சில நெருக்கடி வருவதை தொடர்ந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் மாத்தி வைக்கலாம்னு தொடங்குறாங்க. அந்த வகையில இந்த முறை தேர்தலில் அதிக அளவுல இளைஞர் அணியினருக்கும் மாணவர் அணியினருக்கும் புதிய சக்திகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இது டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அழுத்தமாகவும் இருந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா பெண்களுக்கும் அதிக அளவுல இந்த முறை வேட்பாளராக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு இருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு 38 மாவட்டங்கள் இருக்குன்னா குறைஞ்சது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பெண் வேட்பாளராவது திமுகவில் நிறுத்தப்படணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. 40 to 50 பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு இப்போதைக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி 234 தொகுதிகள்லையும் பெண் வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டும் வேணும் அப்படின்னு தனியா அவங்களுடைய சர்வே டீம், அந்த தனியார் ஏஜென்சிஸ் அவங்களும் கேட்டிருக்காங்க. அந்த லிஸ்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாசைக்கள் மூலமாகவும் இன்னொரு பக்கம் சர்வே எடுத்தும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்து பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. உதாரணத்துக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மகளிர் விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து அந்த திட்டம், அரசு பணிகள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு, மகப்பேறு விடுப்பு இருக்கு இல்லையா அதை நீட்டிப்பது, இப்படி பல விஷயங்களிலும் கவனம் செய்யறாங்க. அதுல கலைஞர் உரிமை தொகை அந்த மகளிர் திட்டம் அந்த 1000 ரூபாவை அடுத்த ஆண்டு பொங்கல்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்லாம் சில ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப பார்த்தோம்னா வருகின்ற டிசம்பர் 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற புதுசா விண்ணப்பித்தோருக்கு தொகை வழங்கப்படும் அப்படின்னு துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையில அறிவிச்சிருக்காருங்க திரு உதயநிதி ஸ்டாலின். சோ இந்த திட்டங்கள் எல்லா இடங்கள்லயும் பட்டி தொட்டி எங்கோ பரப்புரை செய்வது, இதன் தொடர்ச்சியாகவே மகளிர் அணிக்கும் கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுப்பது, பூத் கமிட்டி வரை பெண்களுக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது, ஒவ்வொரு வார்டுக்குள்ளாரையும் பெண் வாக்காளர்களை குறி வச்சு பெண்கள் அதிக அளவுல கேன்வாஸ் செய்யணும், பரப்புரை செய்யணும் அப்படின்னு அந்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. பெண் பேச்சாளர்களையும் இந்த இடைப்பட்ட காலத்திலேயே அதிக அளவுல போக்கஸ் பண்ணணும் அப்படின்னும் முயற்சிகள் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆன்மீக தலைநகரங்கள் அங்கெல்லாம் குறி வச்சு பாஜக தீவிரமா இறங்குறாங்க இல்லையா. அந்த இடங்கள்ல அதிக அளவுல பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னும், அதாவது பழனி, திருத்தணி, இந்த பக்கம் திருச்செந்தூர், இந்த சைட்ல திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், இப்படி இந்த ஆன்மீக தலைநகரங்கள்லயும்
கூடுதல் கவனங்களை செலுத்துறாங்க. ஸோ பெண் வாக்குகளை அதிக அளவுல ஆளும் திமுக பக்கம் திருப்புனா வெற்றி நிச்சயம் அப்படின்னும் கணக்கு போட்டு வேலைகளை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கின்ற சீனியர்கள். தமிழ்நாட்டுடைய தேர்தல் வரலாறுல பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு 1991 பிறகு வச்சுப்போமே அதிக அளவுல பெண் வாக்காளர்கள் தான் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத தீர்மானிச்சவங்களா இருக்காங்க. ஆனா அந்த ஆட்சி அதிகாரத்துல அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. இனி வருங்காலங்களில் அது மாற்றப்படணும். அதற்கான தொடக்கமாகவும் இந்த 2026 இருக்கணும் அப்படிங்கிறதும் சமூக ஆர்வலர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்குங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியிலிருந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.